ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 97வது ശ്ലോകം. மொத்தம் 7 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை கொடுத்தவள் தேவியாக்கும். வாமதேவனோடு பத்னியாயிருக்கிறது தேவியாக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி ரூபபேதங்கள் இல்லாதவள். பஞ்சபூத தத்துவங்களை கண்ட்ரோல் பண்ணற சித்தர்களோடு ஈஸ்வரியா இருக்கிறவள் தேவியாக்கும். ஸ்ரீ வித்யா மந்திர உபாசன வழி உபாசகர்களுக்கு அவளோட முன்னால பிரத்யட்சமாகிறவளாக்கும் தேவி. சித்தர்களோடு நன்மைக்காயிட்டு இருக்கிற ஜெகன்மோகினியாக்கும், ஜெகதம்பிகையாக்கும், அம்மாவாக்கும் தேவி. மகா யசஸோடு கூடினவளும் தேவியேதான். இப்படியெல்லாம் சொல்லிண்டாக்கும் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகம் வழியா தேவியை துதிக்கிறா. வஜ்ரேஸ்வரே வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா சித்தேஸ்வரே சித்தவித்யா சித்தமாதா யசஸ்வினி. அனுஷ்டுப்பு சந்தஸ்திலேயாக்கும் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்கிறோம். மொத்தம் 32 அக்ஷரங்கள் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற நாமங்கள் ரெண்டு அக்ஷரம் இருக்கிறதா இருக்கலாம், 5 அக்ஷரம் இருக்கிறதா இருக்கலாம், 16 அக்ஷரங்கள் இருக்கிறதா இருக்கலாம். எல்லா நாமங்களையும் கூட்டி சேர்த்தி எண்ணினானா டோட்டல் ஆயிட்டு 32 அக்ஷரங்கள் இருக்கும். இந்த ஸ்லோகத்துல மொத்தம் 7 நாமங்களாக்கும் இருக்கு. 4 அக்ஷரங்களோடு கூடின 6 நாமங்களும் 8 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமவும் இത്രയുമാக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. நாமங்களுக்கு உள்ள இருக்கிற பதங்களை என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வஜ்ர ஈஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, வாமதேவி, வாமதேவி, வய அவஸ்தா விவர்ஜிதா, வயஹ அவஸ்தா விவர்ஜிதா. கூட்டி சேர்த்தியாக்கும் நாமங்களை சொல்லப்படுறது வயோவஸ்தா விவர்ஜிதா. சித்த ஈஸ்வரி, சித்தேஸ்வரி, சித்த வித்யா, சித்தமாதா, யசஸ்வினி இത്രയുമാக்கும் இதில் இருக்கிற நாமங்கள். 468வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. வஜ்ரேஸ்வரி. தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதத்தை கொடுத்தவள். ஜாலந்தர பீடத்தில் இருக்கிற தேவியாக்கும் வஜ்ரேஸ்வரி தேவி. வஜ்ரா நதியோடு ஈஸ்வரியாக்கும் வஜ்ரேஸ்வரி.
ലളിതാ ഉപാഖ്യാനത്തിലെ ശ്രീപുരത്തെ സംബന്ധിച്ച് ഹയഗ്രീവ മഹർഷി അഗസ്ത്യ മുനികിட்ட ഡീറ്റെയിൽ ആയിട്ട് വർണ്ണിച്ചു കൊടുക്കറാർ. ശ്രീപുരത്തോട് മതിൽ, ചുവർ മതിൽ கோமேதக ரத்னத்தாலேயாக்கும் அந்த மதில உண்டாக்கப்பட்டிருக்கு. காம்பவுண்டு செவுரு 5 யோஜனை தூரத்துல ரொம்ப உயர்ந்த வஜ்ரத்தால உண்டாக்கின இன்னொரு மதில் அங்க இருக்கு. கோமேதக கோட்டையோடும் வஜ்ரத்தால உண்டாக்கின கோட்டையோடும் நடுவுல வஜ்ரம் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு நதியும் இருக்கு. அந்த நதியில இருக்கிற மணல் தரிகள் அப்படிங்கிறது வஜ்ரங்களாக்கும். ஜலம் அப்படிங்கிறது வஜ்ரமயமாயிட்டு ஜொலிக்கிறது. புனிதமான வஜ்ரா நதி இங்க ஒழுகிறது. வஜ்ரா நதியோடு ஈஸ்வரியானதுனால லலிதாம்பிகைய வஜ்ரேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பண்டாசுரனுமாயிட்டுள்ள யுத்தத்துல தேவேந்திரனோட கையில இருக்கிற வஜ்ராயுதம் கையிலேந்து தெறிச்சு போச்சு. துக்கத்தோட தேவேந்திரன் தேவிய தியானிச்சோன வஜ்ரா நதியிலேந்து உயர்ந்து வந்து தேவி இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கேந்து அப்பிரத்யட்சமானா அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. 469வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது வாமதேவி. நாமங்களை தீர்க்கஸ்வரத்தோடு கூடிட்டாக்கும் வாக்தேவிகள் கூப்பிடுறா. வஜ்ரேஸ்வரி, வாமதேவி அப்படின்னு நீட்டி முழக்கி கூப்பிடுறா. வாமதேவ பத்னி. பரமசிவன் தன்னோடு உடல ஸ்ரீ பார்வதிக்கு பகுத்து கொடுத்திருக்கார். அர்த்தநாரீஸ்வரராக்கும் பரமசிவன். அவரோடு பத்னி. வாமா அப்படின்னா ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தன்னோட பாதி உடல மனைவியா இருக்கிறவளுக்கு பகுத்து கொடுத்த ஸ்ரீ பரமேஸ்வரனோடு பத்னி. கர்மபலன் கொடுக்கிறவளும் தேவிதான். அந்த தேவியை தான் எல்லாரும் ஆராதிக்கவும் செய்யறா. ரொம்ப ரொம்ப அழகியாக்கும் அம்பிகை. வாமதேவன் பரமேஸ்வரன் ஆக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பரமசிவனுக்கு 5 முகங்கள் இருக்கு. தத்புருஷன், அகோரன், சாத்யோஜாதன், வாமதேவன், ஈசானன். இப்படி இருக்கிற 5 முகம். வடக்கு பக்கமாயிட்டு இருக்கிற முகம் அந்த சிவனோட அந்த முகம் இருக்கிறவராக்கும் வாமதேவன். தேவி வாமதேவ பத்னி ஆயிட்டு வடக்க பார்த்து தர்சனத்தை கொடுக்கிறா. சிவனோடு இடது பாகம் அந்த வாம பாகத்துல தொடையிலையாக்கும் தேவி உட்காந்துப்பள். அதனாலேயும் தேவிய வாமதேவி அப்படின்னு சொல்லப்படுறது. அழகு அப்படிங்கிற அர்த்தமும் வாமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இருக்கு. அதனால வாக்தேவிகள் வாமதேவி அப்படின்னு லலிதாம்பிகைய கூப்பிடுறா. வாமஹா அப்படின்னா காமதேவன். காமதேவ பத்னியான ரதி தேவிய வாமதேவி அப்படின்னு சொல்லப்படுறது. வாமம் சொன்னா தனம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு.
தனத்தை கொடுக்கிற வாமதேவியான மகாலட்சுமியும் ஜெகதம்பிகையே தான். வாம மார்க்கத்துல ஆராதிக்கிறவாளோடு ஈஸ்வரியாக்கும் ஜெகதம்பிகை தேவி. இப்படி பல அர்த்தங்களும் உண்டு. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் வாமதேவி. வாமதேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. 470வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. வயோவஸ்தா விவர்ஜிதா. ஒற்ற நாமமாக்கும் இது. பதங்களை பிரிக்கப்படாது. காலத்தால இருக்கிற ரூபபேதங்கள் ஒன்றும் தேவிக்கு இல்லை. ബാലികയായിട്ടും കൗമാരിയായിട്ടും യുവതിയായിട്ടും പല ഭാവത്തിലെ പ്രതിഷ്ഠை பண்ணி கோவில்களிலே தேவியை നമ്മൾ ஆராதிக்கிறோம். இருந்தாலும் தேவிக்கு ബാല്യാവസ്ഥை, യൗവനാവസ്ഥை, വാർദ്ധക്യാവസ്ഥை இப்படின்னு ஒன்றும் பேதங்கள் கிடையாது. நித்திய யௌவனம் இருக்கிறவாளாக்கும் தேவர்கள் எல்லாம். வய அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. வய அவஸ்தா விவர்ஜிதா, அதை கூட்டி சேர்த்தி ஆக்கும் இந்த நாமம். வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். வார்த்தக்கியம் பாதிக்காதவளாக்கும் லலிதாம்பிகை. வய அவஸ்தை அப்படின்னாக்கா வார்த்தக்கிய அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வயசான வார்த்தக்கிய அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிராயத்துக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. விவர்ஜிதா இல்லை. தேவிக்கு எப்பவும் 16 வயசு. அதனால தேவிய ஷோடசி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிச்சதை நம்ம பார்த்தோம். தேவி தேவர்கள் எப்பவும் யௌவன அவஸ்தையிலேயாக்கும் இருக்கா. சொர்க்கவாசிகளாயிருக்கிற தேவர்களுக்கு ஜராநரை பாதிக்காது. பரபிரம்மத்துக்காகட்டும் ஜனன மரணங்களும் இல்லை. பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கிய அவஸ்தையும் இல்லை. அதிபராசக்தியான தேவி பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும். பரபிரம்மத்தோடு சக்தி பாவமாக்கும் தேவிக்கு உள்ளது. மணிதீபில சிந்தாமணி கிரகத்துல அதிவசிக்கிற தேவிக்கு அதே மாதிரி காமேஸ்வரனுக்கு வாளுக்கொன்னும் ஜராநரகள் பாதிக்காது. தேவிக்கு எப்பவும் என்றும் 16 வயசு. தேவி பாகவதத்துல துவாதச ஸ்கந்தத்துல இது சொல்லப்படுறது. நமக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்துல ஷடாதார சக்கரத்துல அதிவசிக்கிற லாகினி டாகினி இப்படி இருக்கிற தேவிகள் எல்லாம் யௌவன பிராயத்துல இருக்கிறவாளாக்கும். அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. இந்த காலத்துக்கு உட்பட்டதாக்கும் இந்த பிரபஞ்சம். காலத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மம். பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியான தேவி. காலத்தை கண்ட்ரோல் பண்ற தேவி. அதனால தேவிக்கு காலத்தால உண்டாகிற சரீர மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. எப்பவும் ஒரே பாவம். நித்திய யௌவனையாக்கும் தேவி. 471வது நாமம்
4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സിദ്ധേശ്വരി. സിദ്ധികളോടും സിദ്ധർകളോടുമെല്ലാം ഈശ്വരിയായിട്ട് വിളങ്കറവളാക്കും ദേവി. അണിമ, മഹിമ, ലഘിമ, ഗരിമ, ഈശിത്വം, വശിത്വം, പ്രാപ്തി, പ്രാഗാമ്യം இப்படி இருக்கிற சித்திகள் எல்லாம் தேவிதான் கொடுக்கறா. சித்தர்களை காப்பாத்துறவளும் தேவிதான். மனச ஒரிடத்துல பிடிச்சு நிறுத்துறதுக்கு எபிலிட்டி இருக்கிற சிரேஷ்டர்களாக்கும் யோகிகள். 18 சித்திகள் இருக்கு அப்படின்னாக்கும் யோகிகள் சொல்றா. அதுல 8 எண்ணமாக்கு முக்கியமாயிட்டு இருக்கு. 10 எண்ணம் ரொம்ப முக்கியம் இல்லாததாக்கும். அனிமா, மகிமா, கரிமா, லெகிமா, பிராப்தி, பிராகாசியம், ஈசித்துவம், வசித்துவம் இப்படி இருக்கிற இம்பார்ட்டன்டான சித்திகள் 8. ஆனுர்மிமத்துவம், தூரஸ்ரவண தர்சனம், മനോജവത്വം, കാമരൂപത്വം, പരകായ പ്രവേശനം, സ്വച്ഛന്ത മൃത്യുത്വം, தேவக்ரீடாதர்ஷம், சங்கல்ப பிராப்தி, ஆக்ஞா இப்படி இருக்கிற 10 விதமான அப்பிரதான சித்திகள். உத்தவருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசிக்கிறதாக்கும் இதெல்லாம். இது கூடாதக்கு இனியும் 5 சித்திகள் சின்ன சின்னதாயிட்டு இருக்கு அப்படின்னு பகவான் சொன்னார். உத்தவர் கேள்வி கேட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட. ஏதெல்லாம் விதத்துல எப்படியெல்லாம் இருக்கிற நிஷ்டகளால ஏதேதெல்லாம் சித்திகளாக்கும் யோகிகளுக்கு வந்து சேருறது? யோகிகளுக்கு எல்லா சித்திகளும் கொடுக்கறது நீங்களாக்குமே, அதனால அதை கிளியரா சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு உத்தவர் கேட்ட கேள்விக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பதில் சொல்லுறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுற பதில், அந்த சித்திகள் எல்லாம் யோகி சிரேஷ்டர்களுக்கு கொடுக்கிறது ஆதிபராசக்தியா இருக்கிற தேவியோடு சைதன்யத்தாலியாக்கும். ரொம்ப பிரதானமில்லாத 5 சித்திகள் இருக்கு. அதெல்லாமாக்கும் திரிகாலஜ்ஞத்துவம், சீதோஷ்ணாதி துவந்துவஜயம், பரஹிருதய ஞானம், அக்னிசூரிய விஷாதி ஸ்தம்பனம், அக்னிசூரிய விஷ ஆதி ஸ்தம்பனம், அபராஜயம் இப்படி இருக்கிறதெல்லாம் சித்திகளோடு ஒரு ஏகதேச விவரணமாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு கொடுத்தது. போதரூபனாயிருக்கிற பகவானில சூக்ஷ்ம பூதங்களாயிருக்கிற தன்மாத்திரகளை நன்னா தியானம் செஞ்சு உறப்பிக்கிறவாளுக்கு அனிமா மகிமா சித்திகள் வந்து சேருறது. போதரூபனான பகவானில விஸ்வப்பிராண ரூபியாயிருக்கிற மகத்துவத்தை தியானிச்சு உறப்பிச்சானா மகிமா அப்படிங்கிற சித்தி உண்டாகிறது. பஞ்சபூதங்களோடு பரமாணுக்களை தியானம் செஞ்சானா லகிமா அப்படிங்கிற சித்தி. அகம் தத்துவத்தில் மனசுறப்பிச்சானா இந்திரிய ஜெயம், அதானது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான பிராப்தி அப்படிங்கிற சித்தி. பிராணரூபியா இருக்கிற பகவானில மனசுறப்பிச்சு வச்சானா என்னத்தை வேணா பிரகடனப்படுத்துறதுக்கு சாதிக்கிற பிராகாசியம் அப்படிங்கிற சித்தி உண்டாகும். காலரூபியான விஷ்ணுவில மனசை உறப்பிச்சானா என்னத்தை வேணாலும் கண்ட்ரோல்ல பண்றதுக்கு திராணி இருக்கிற ஈசித்துவ சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும். நாராயணன் அப்படின்னு தெரியப்படுற துரிய போதத்துல மனசு உரைக்கும் அப்படின்னாக்கா
வசித்துவம் வந்து சேரும். நிர்குண பிரம்மத்துல தாரணை உറപ്പിச்சானா பரமானந்தம் அனுபவிச்சு சர்வகாமாப்தி அப்படிங்கிற சித்தி நேடுறதுக்கு சாதிக்கும். சத்துவ புத்தியில இருக்கிற தாரணையால பசி தாகம் இப்படி இருக்கிற ஷடூர்மிகளை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும். ஆகாசத்துல மனசை கான்சென்ட்ரேட் பண்ணினா அங்க உண்டாகிற விசித்திர நாதங்களை கேட்கறதுக்கு சாதிக்கும். சூரியனில மனசை கொண்டு போய் நிறுத்தி தியானிச்சானா பிரபஞ்ச ஞானம் அப்படிங்கிறது சாத்தியமாகும். மனசு போதரூபனாயிருக்கிற பகவானில திருடப்படுத்திண்டு சரீரம் எங்க எத்தனம் அப்படின்னு ஆகிரகிச்சா அங்க எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். மனசால ஏது ரூபம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு ஆகிரகிச்சாலும் அந்த ரூபம் அப்படிங்கிறது வந்து சேரும். சரீரம் விட்டு சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ற பரகாய பிரவேசனம் ஆகிரகிச்சானாக்கா வாயு ரூபத்துல அப்படி பரகாய பிரவேசனம் செய்யறதுக்கு சாதிக்கும். ஒரு வண்டு ஒரு பூவை விட்டு இன்னொரு பூவுக்கு எத்தரா மாதிரி மனச பகவானில காடமாயிட்டு சேர்த்தி நிறுத்தினானா இதெல்லாம் சாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாமாக்கும் சித்திகளோடு நியமம். இப்படின்னெல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு பாகவதத்துல உபதேசிக்கிறதுண்டு. ஆனா இந்த சித்திகள் எல்லாம் கொடுக்கிறது லலிதாம்பிகையாக்கும். இந்த சித்திகள் ஆகிரகிக்கிற யோகி சிரேஷ்டர்களை காப்பாத்துறதும் லலிதாம்பிகையாக்கும். சித்திகளில முழுகி மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துல புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அந்த படுகுழியில விழாம தேவி பக்தர்களை காப்பாற்றக்கூடியவளாக்கும் ஜெகதம்பிகை. அப்படி இருக்கிற ஜெகதம்பிகைய வாக்தேவிகள் சித்தேஸ்வரி அப்படின்னு ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். சித்தர்களோடு ஆராதனாமூர்த்தியாக்கும் சித்தேஸ்வரியா இருக்கிற லலிதாம்பிகை. அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி கிடைச்சவாளுக்கு பஞ்சபூதாத்மகமா இருக்கிற பிரபஞ்சத்தோடு அந்த நியமங்களை அதிஜீவிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட எபிலிட்டி அவளுக்கு உண்டாகும். அஹிம்சை அதே மாதிரி சத்தியம் இப்படி இருக்கிற சனாதன தர்மங்களை பரிபாலிக்கிறவாளுக்கு சித்திகள் வந்து சேரும். எப்பவுமே சத்தியம் சொல்றவா சத்திய சித்தர்களாகி தீரறா. அவ என்ன வாக்குமோ வாயை திறந்து சொல்லுவா, அதை அப்படியே பலிச்சிடும். அஹிம்சா அப்படிங்கிறத கடைபிடிக்கிறவா அஹிம்சா சித்தர்களாக்கும். அவளோடு சாநித்தியத்துல சத்ருக்கள் கூடியும் மித்திரங்களாகி மாறிடுவா. சத்ருக்களுக்கு கூடியும் சத்ருதாபாவம் இல்லாம போய் மித்திரபாவம் வந்து சேரும். சித்தி கிடைச்சானா அந்த சித்திய பிரயோகிச்சு சாதகன் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சௌக்கியங்களை அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரஹம் அதை சாதிச்செடுத்துட்டே இருந்தானா அந்த சாதகனோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முடியாம யோக பிரஷ்டு சம்பவிச்சு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாயித்தீரும். அதனால சித்திகள் கிடைக்கிறது கூட
இந்த பரபிரம்ம பதவியில போய் சேரறதுக்கான ஒரு தடங்கலாயிட்டு ஞானிகள் சொல்லறா. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பதம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்ரயோ மார்க்கம் அப்படிங்கிற மோட்ச ஸ்தானமாக்கும். பிரயோ மார்க்கம் அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சௌபாகியங்களை அனுபவிக்கிறதுக்காக்கும் இந்த சித்திகள் எல்லாம் உள்ளது. சித்திகள் கிடைச்சதுனாலேயே துள்ளிச்சாட வேண்டின அவஸ்தை அப்படிங்கிறது கிடையாது. காரணம், இந்த சித்திகள் எல்லாம் மறுபடியும் யோகி சிரேஷ்டர்களை இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தள்ளிவிடும். அதனால எந்த சித்தியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ற ஞானிகள் நிறைய நிறைய இருக்கா. யோகி சிரேஷ்டர்களுக்கு சித்திகளை கொடுக்கிறவளும் தேவிதான். அந்த சித்திகளோடு ஆபத்து என்னவாக்கும் அப்படின்னு உணர்த்தி அந்த யோகி சிரேஷ்டர்களை அந்த சித்திகள் கிட்டேந்து காப்பாத்துறவளும் தேவிதான். அதனால லலிதா பரமேஸ்வரியான தேவிய சித்தேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 472வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சித்த வித்யா. உபாசனையால பக்தர்களுக்கு முன்னால பிரத்யட்சமாகிறவள். தேவிய உபாசிக்கிற தேவி பக்தர்களோடு முன்னால தேவி பிரத்யட்சமாவள். பஞ்சதசாட்சரி, ஸ்ரீவித்யா இப்படி இருக்கிற மந்திரங்கள் சித்த வித்யகளாக்கும். தேவியை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு உபாசகர்கள் உபயோகிக்கிற வித்யை. இந்த வித்யைகள் எல்லாம் தேவி உபாசகர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேவி அந்த பக்தர்களை அனுகிரகிப்பள். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சித்த வித்யா. எல்லா ஞானத்தோடும் மூர்த்தி பாவமாக்கும் சித்த வித்யா. சர்வ விஞ்ஞான சித்தியோடு மூர்த்திமத் பாவம். தேவியில எல்லா சித்த வித்யகளும் இன்க்ளூடு. உபாசனையால ஏது வித்யையையும் தெரிஞ்சுண்டு சித்தி கைவரிக்கிற சித்தர்கள் இருக்கா. பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தா ஏதொரு வித்யையோடும் சித்தர்களாகிறதுக்கு சாதிக்கும். மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறத பஞ்சசுத்தி வருத்தனம் சாதகன். பஞ்சசுத்திகள் அப்படிங்கிறது ஆத்மசுத்தி, ஸ்தான சுத்தி, மந்திர சுத்தி, திரவிய சுத்தி, தேவசுத்தி. இதெல்லாம் உண்டாயிருக்கணும். மந்திரங்கள் 4 விதத்தில் இருக்கு. சித்தம், சுசித்தம், சாத்தியம், அரி. யோக்கிய சிரேஷ்டனா இருக்கிற குரு கிட்டேந்து மந்திர உபதேசம் സ്വീകരിച്ചിട്ട് വേണം മന്ത്രങ്ങളെ ചൊല്ലறதுக்கு. ഓരോ മന്ത്രത്തിനും ഇത്ര ലക്ഷം പ്രാവശ്യം അത് ജപിക്കണം அப்படின்னு விதி இருக்கு. இதெல்லாம் குரு கிட்ட இருந்து தெரிஞ்சு செய்ய வேண்டிய விஷயம். அப்படி செய்ய வேண்டின மந்திரங்களை சித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ടും ഭക്തിയോട് കൂടിയിട്ടും അവാവാളോട്
எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மந்திர ஜபம் செய்யற சம்பிரதாயத்தை சுசித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. சுசித்தம் அப்படிங்கிற சம்பிரதாயப்படி மந்திர ஜபம் செய்யறவாளுக்கு சிலவாளுக்கு சீக்கிரமும் சிலவாளுக்கு காலக்கிரமேணையும் அதனோட சித்தி கிடைக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் மந்திர சாதனை விதிப்படி பூர்த்தி பண்ணினவா மந்திர சித்தி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாராம். அவளுக்கு அடுத்த ஜென்மம் கொஞ்சமா மந்திரம் ஜபிக்கிறதையே அதனோடு பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற சித்தியை ஆக்கும் சாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. മന്ത്ര ദേവതയെ ഭക്തിയില്ലാതെക്കും ശ്രദ്ധയില്ലാതെക്കും വഴിപെട്ടുണ്ട്. ദുഷ്കർമ്മങ്ങളിലെ താല്പര്യം കാട്ടിണ്ട്. ജപിக்கிறவாளோடு കുടുംബத்துக்கு கூட பலவிதமான துரந்தங்கள் வரும். அப்படி செய்யற மந்திரங்களையாக்கும் அரி அப்படின்னு சொல்லப்படுறது. மந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதனால மந்திரம் சொல்லறத ஒருபோதும் அது தவறாக கூடாது. மந்திரங்களாலேயே பல பல நன்மைகள் உண்டாகும். லலிதாம்பிகையே வாக்தேவிகள் சித்த வித்யா அப்படிங்கிற நாமத்துல மந்திரத்துல இந்த லலிதா சகஸ்ர நாமத்துல கூப்பிடுறா. 473வது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം സിദ്ധമാതാ. സിദ്ധർകളെ കാപ്പാത്തര അമ്മാവായിട്ട് ഇരിக்கிறവൾ. സിദ്ധർകളോട് മാതാവാക്കും സിദ്ധമാതാ. சித்தர்களோடு அந்த சித்தி அப்படிங்கிறது கெடுதலான விஷயத்துக்கு கொண்டு போகாதக்கி சித்தர்களை காப்பாத்துறவள். உலக நன்மைக்காயிட்டு தேவியோடு அனுகிரகத்தால கிடைச்ச சித்திய பிரயோஜனப்படுத்துறவாளை സ്വന്തം കുഴന്തകളെ കാപ്പാത്തുற மாதிரி സ്വന്തം കുഴന്തകളെ കാപ്പാത്തുற അമ്മാവ மாதிரி ദേവി കാപ്പാത്തുവൾ. ദശമഹാവിദ്യകളിലെ താര സിദ്ധമാതാവായിട്ടാക്കും தெரியப்படுறா. இந்த பிரபஞ்சத்திலேந்து பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு சம்சார சாகரத்திலேந்து தப்பிக்க வைக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சித்திகளில முழுகி இந்த பிரபஞ்சத்துல மறுபடியும் புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல விழுந்துடாம காப்பாத்துறவள். கருணையோடு கூடிட்டு அதுக்கு தேவி பக்தர்களை தேவி ஹெல்ப் பண்ணுவள். அப்படி இருக்கிற தேவி பக்தர்களோடு
அம்மாவாக்கும் சித்தமாதா. தாராதேவியோடு உக்ரபாவம். நீல சரஸ்வதி அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆக்கும். சூக்ஷ்ம சரீரத்துல மணிபூரக சக்கரத்துல தாராதேவி அதிவசிக்கிறா. வாக் பிரவாகத்தோடு இரண்டாம் கட்டமா இருக்கிற பஷ்யந்தியோடு தேவதையாக்கும் சித்தமாதாவா இருக்கிற தாரா. சப்தத்தை ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு செல்லுறதும் தாராதேவியாக்கும். ஜடபிடிச்ச தலைமுடியோடு கூடிட்டு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிற தாராதேவி கபால மாலையும் நாகமாலையும் கழுத்துல போட்டுருக்கா. தேவியோடு 4 கைகளிலே ஆயிட்டு வாளு, அதே மாதிரி கபாலம், கத்திரிகை, தாமரை இதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கா. அதீந்திரிய அவஸ்தையில வெளுத்த கலரும், சிருஷ்டிகர்மம் செய்யறத சிகப்பு கலரும், அப்படி இல்லைன்னா சிருஷ்டிகர்மம் செய்யறத கருப்பு கலரும், இந்த பிரபஞ்சத்துல பிரவர்த்திக்கிறத விவித கலர்களோடு கூடிட்டும் தாராதேவிய வர்ணிக்கப்படுறது. அப்படி இருக்கிற தேவிய சித்தமாதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 474வது நாமம் யசஸ்வினி. ரொம்ப ரொம்ப புகழ் இருக்கிறவளாக்கும் தேவி. கீர்த்தியோடு கூடி இருக்கிறவள் யசஸ்வினி. 14 லோகங்களிலேயும் தேவியோடு அந்த புகழ் பறந்து கிடக்கு. உலகத்துல இருக்கிற அதர்மிகளை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு தேவி விவித ரூபங்களை ஸ்வீகரிக்கிறார். மகிஷாசுர மர்தினி ஆயிட்டும், காளி ஆயிட்டும், அம்பிகை ஆயிட்டும், லலிதா திரிபுர சுந்தரி ஆயிட்டும், இப்படின்னு எത്ര அவதாரங்களாக்கும் தேவி எடுத்துக்கிறா துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டு. ரொம்ப ரொம்ப குருவல் மைண்ட் இருக்கிற அசுரர்களை, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரர்களை எந்த ஒரு சிரமமும் இல்லாதக்கு அடக்கிறா தேவி. இந்த உலகத்துக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு தேவி பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறா. எங்கெல்லாம் எப்பெல்லாம் அதர்மம் உண்டாகிறதோ அங்கெல்லாம் தேவி பிரத்யட்சமாவள். அதர்மம் செய்யறவாகிட்டேந்து சஜ்ஜனங்களை காப்பாத்துவள். உலகம் ஃபுல்லா புகழ் இருக்கிற தேவி பல இடத்திலையும் பக்தர்களை காப்பாத்துறதுக்காயிட்டு பல பல ரூப பாவங்களில் அதிவசிக்கிறா கோவில்களில். யசஸ்வினி அப்படின்னா யசஸ கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். தேவியோடு பக்தர்களுக்கு சித்திகளை கொடுத்து உலகத்துல ஃபேமஸ் ஆக்கிடுவள் தேவி. பாட்டு பாட தெரியாதவாளுக்கு பாட்டு பாட வச்சுப்படுவள். சம்ஸ்கிருதம் தெரியாதவாளை விட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்ல வைப்பள். பேச முடியாதவாளை பேச வைப்பள். இப்படின்னு எത്ര எபிலிட்டி ஆக்கும் தேவிக்கு உள்ளது. தேவி பாகவதத்துல சுதர்சன மகாராஜாவுக்கு தேவியோடு அனுகிரகம் கிடைச்சது. சுதர்சனனுக்கு நஷ்டப்பட்ட ராஜ்யமும் தனமும் திரும்ப கிடைச்சது. அயோத்திய அதிபனாயிட்டு அதிகாரஸ்தானம் கிடைச்ச சுதர்சனன் கிட்ட தேவி அவசியப்பட்ட விஷயம் அயோத்தியில தேவிக்காயிட்டு ஒரு கோவில் உண்டாக்கணும் அப்படிங்கிறதாக்கும். அழகான ஒரு கோவில் உண்டாக்கி அதுக்குள்ள தேவியோட விக்கிரகத்தை பிரதிஷ்டிக்கணும் அப்படின்னு தேவி சொன்னா. சுதர்சனன் தேவியோட நிர்தேச பிரகாரம் க்ஷேத்திரம் நிர்மிச்சு தேவியை அதுல பிரதிஷ்டிச்சார். தேவி பக்தனான சுதர்சனனோட கீர்த்தி உலகம் ஃபுல்லா பிரசித்தமானது யசஸ்வினியா இருக்கிற தேவியோட அனுகிரகத்தால மட்டுமே தான். அதனால எல்லாம் வாக்தேவிகள் தேவிய யசஸ்வினி அப்படின்னு நீட்டி முழக்கி கூப்பிடுறா.